வணக்கம். ஹாய் ஆல். ஹாப்பி நவராத்திரி டு ஆல். நவராத்திரி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பொம்மை கொலு, டவுன் சவுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல். ஸோ சுண்டல்ங்கிறது எல்லாரும் ஈவினிங் வீட்டில் நம்ம கொலுவை பார்க்கறச்சே நம்ம விதவிதமான சுண்டல்கள் தயாரிப்போம். இந்த சுண்டல்களே எப்படி நம்ம வேற வேற டேஸ்டோட பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நாங்கள் எங்கள் வீட்டில் விதவிதமான பொடிகள் போட்டு இந்த சுண்டல்கள் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், தனியா அப்படின்னு சொல்லக்கூடியதான கொத்தமல்லி விதைகள், கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், இது 3 வறுத்து ஒரு பொடி பண்ணி அதை ஒரு சுண்டலுக்கு போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல், இதை வறுத்து இதை ஒரு சுண்டலுக்கு போட்டு ஒரு பொடி பண்ணுவோம். இப்போலாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய விதமான அந்த மிளகு உருளை ஃப்ரை அந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா மிளகும் ஜீரகமும் அதை வறுத்து அந்த பொடி போட்டும் சில சுண்டல்ஸ் தயாரிப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்டோட இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் வெஜிடபிள் வேல்யூவும் ஆட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டலில் மாங்காவும் பட்டாணியும் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி கேரட் துருவலும் நம்ம சில சுண்டல்களில் போட்டு நம்ம விதவிதமான அந்த ஒரு வேல்யூ ஆடடாக அந்த டேஸ்ட்டையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி விதவிதமான ஆயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சுண்டல் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் நம்ம ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், சில நாள் பட்டர் அண்ட் நெய் கூட யூஸ் பண்ணலாம். இந்த எப்படி இந்த பட்டர், நெய், வேறு வேறு ஆயில் யூஸ் பண்ணி நாங்கள் குக்கிங்கில் போடுவோம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த ஆஸ்பெக்டை நீங்கள் சுண்டலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவிதமான ஆயில்ஸில் நம்ம தயாரிக்கிறச்சே, விதவிதமான பொடி போட்டு நம்ம தயாரிக்கிறச்சே, கொஞ்சம் சில சுண்டல்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறச்சே அந்த டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு வெரைட்டி பண்ண மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் விதவிதமான பல்சஸ் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். சில சமயம் ஸ்வீட் சுண்டல் பண்ணுவோம். ஸ்வீட் சுண்டல் பண்ணுறச்சே ஒரு நாள் வெல்லம் போட்டு பண்ணலாம், ஒரு நாள் அதை இறக்கி சும்மா கொஞ்சம் ஹனியை அது மேலே ட்ரிசில் பண்ணிட்டு பண்ணோன்னா கூட அதுவும் ரொம்பவே நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டுட்டு விதவிதமான சுண்டல்களை தயாரிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்களோட ஐடியா பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறதான வீடியோஸை போய் பார்த்து நீங்கள் உங்களோட வீட்டிலையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.